இந்த வீடியோ பாருங்க. இங்க ஒரு பணக்காரரு அவருடைய குளத்துல முதலைகளை வளர்க்கிறாரு. ஊர்ல மக்கள் எல்லாம் திரட்டிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. என்னுடைய குளத்துல முதலைகளை புடிச்சிட்டு யாரு உயிரோட வர்றாங்களோ அவங்களுக்கு 10 லட்சமும், முதலையை பிடிக்க முடியாம இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 50 கோடி சன்மானம் தரப்படும்னு அறிக்கையிடுறாரு. யாருமே குளத்துல இறங்கவே இல்லை. சோ எல்லாருக்குமே உயிர் பயம். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குளத்துல ஒருத்தர் போய் ஜம்ப் பண்றாரு. புரியல, அந்த முதலைகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கிறோம்னு அங்க முதலைகளால நிறைய கடி வாங்கிறாரு. எப்படியோ தப்பிச்சு அக்கறையில போய் உட்கார்ந்துறாரு. சன்மானமா செக் 10 லட்சமும் கொடுக்க. அவர் ரொம்பவுமே உயிர் பயத்திலையும் கொடூரமான கோபத்திலையும் இருக்கிறாரு. நான் ஒண்ணு அந்த குளத்துல போய் குதிக்கல, என்னை யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்கிறாரு. யாருமில்ல, அவருடைய மனைவி. இங்க இருந்த கூட்டத்துல எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி பெண்ணு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பெண்பணின்னு பாராட்டுறாங்க. கோமாளித்தனமான பாராட்டு இல்லையா அது? அதுக்கடுத்து அவன் சொல்றான் அந்த பொண்டாட்டிட்ட, ஏண்டி நான் உயிர் தப்பிச்சு வந்தா 10 லட்சம் உனக்கு கிடைக்கும், அதே நான் செத்து போயிருந்தா 50 கோடியை வச்சுட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கான்னு என்னை தள்ளி விட்ட அப்படின்னு அவன் சொல்றான். இப்படிதான் நம்முடைய லைஃப்லையும் வேலையை எடுத்துக்கங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல முதலாளி என்ன சொல்லுவாரு, நீ இந்த வருஷம் கடினமா உழைச்சினா உனக்கு ப்ரமோஷன் தாரேன், போனஸ் தாரேன், ஏன் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உனக்கு தாரண்டா, நிறைய ஆசை வார்த்தைகள் நம்மளுக்கு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் நம்பிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு நிறைய குடும்பத்துல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, 100% கொடுக்குற இடத்துல 200% கொடுத்து பார்ப்போம், நம்ம டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனா கடைசி நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு தெரியுமா? ஏமாற்றம் தாங்க. Don't cheat anybody for your sake.